வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏரோப்ளேனோட கலர் ஏன் ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒயிட் கலர் சன்லைட்டை நல்லாவே ரெஃப்ளெக்ட் பண்ணும். இந்த ரெஃப்ளெக்ஷனால தான் ஏரோப்ளேனுக்குள்ளே இருக்க கேபின் ரொம்ப கூலிங்காக இருக்குன்னு எம்ஐடி ப்ரொஃபஸர் ஜான் ஹான்சன் தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏரோப்ளேன் பல காம்போசிட்டான பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸான ஆனது. ஒரு ஏரோப்ளேன் ஒயிட் கலரில் இருக்கிறப்ப மட்டும்தான் அந்த காம்போசிட் மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு ஷீல்டை ஆக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பறவைகள் ஒயிட் கலரில் பிளேன் வர்றப்போ மட்டும்தான் அதோட பாதையிலிருந்து விலகி செல்லுது. ஆண்டாண்டு பறவைகள் விமானத்தின் மீது மோதுறதால ஏற்படுற ஆக்சிடென்ட் எவ்வளவோ இருக்கு. பொதுவாகவே டீப் ப்ளூ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு கலரில் டிசைன் பண்ணப்பட்டிருக்க பிளேனில் தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கலரில் ஒரு பிளேன் இருக்கப்போ மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக அதில் இருக்க கிராக்ஸ் ஆர் வேறு ஏதாவது பாதிப்பை ஹியூமன் ஐஸ்க்கு விசிபிளாக பார்க்க முடியும். இன்னொரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு ஏரோப்ளேனை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 64 கேலோன்ஸ் பெயிண்ட் தேவைப்படுது. அதை எந்த பெயிண்ட்டும் பண்ணாமல் அதோட கலர்லேயே விட்டுறது மூலமாக நிறைய அளவு காஸ்ட்டையும் நம்ம சேவ் பண்ண முடியும். இதனால தான் பெரும்பாலான ஏரோப்ளைன்ஸ் ஒயிட் கலரில் இருக்குது. என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஏரோப்ளைன்ஸ் ஏன் ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.